ஜெய்பீம். அதிகாரத்தை பெறுவதற்கான அரசியல் யுத்தத்தில் யாருக்கும் அஞ்சியதில்லை. அரைகுறை அதிகாரத்தை பெறுவதற்கு யாரிடத்திலும் அவர் கெஞ்சியதில்லை. அண்ணல் அம்பேத்கருக்கு நேர்மையாக இருப்பதில் யாரும் எங்களை மிஞ்சுவதில்லை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் ஒருபோதும் கண் துஞ்சுவதில்லை என்ற மகத்தான கோட்பாட்டை முன்வைத்து நம்ம எல்லாம் மிகப்பெரிய ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்த மண்ணில் வழிநடத்திய மகத்தான தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நேர்த்தியாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பல்வேறு காத்திரமான கண்டனங்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கும், நீண்ட நேரம் இங்கே நீதிக்காக காத்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய சகோதரர் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாம் இழந்து ஏறத்தாழ 2 வாரங்களை நாம் தொட்டுவிட்டோம். 2 வாரங்களாக நாம் நீதிக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நேற்று கூட கும்பகோணத்தில் எங்களுடைய நீலப்புலி இயக்கத்தின் சார்பாக கண்டன போராட்டங்களை நடத்தினோம். தொடர்ச்சியாக 10 போராட்டங்களுக்கு மேலாக அவரவர்கள் நாம் கலந்து கொண்டு கண்டன போராட்டங்களை நடத்தினாலும் கூட இந்த அரசிற்கு நம்முடைய கோரிக்கைகள் காதில் விழவில்லை. அதற்கு என்ன காரணம்? பெரும்பான்மை மக்களாக நாம் இருந்தும் நாம் எழுப்புகிற கண்டன குரல்கள், நீதிக்கான கோரிக்கைகள் அரசின் காதுகளில் ஏன் விழவில்லை? உலக நாடுகளை பாருங்கள். பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த மானங்கெட்ட தேசத்தில் தான் சிறுபான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், பெரும்பான்மை மக்கள் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆக பெரும்பான்மை மக்கள் விழிப்புணர்வுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கைவிட்டதன் விளைவுதான் சிறுபான்மை கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டது. அதனால்தான் நம்முடைய தலைவர் படுகொலையே செய்யப்பட்டாலும் இங்கே நீதிக்காக எந்த குரலையும் நாம் எழுப்பினாலும் அரசு கேட்கவில்லை. எனக்கு முன்பாக பேசிய தோழர் இளங்கவி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அவர் பஞ்சாயத்தால் படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னார். பஞ்சாயத்தால் தான் படுகொலை செய்யப்பட்டோம். ஆனால் இந்த பஞ்சாயத்து இன்று நேற்று உருவானது கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான பஞ்சாயத்து. அது ஆதி பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் உருவான பஞ்சாயத்து. அது தீர்க்கப்படவில்லை. அதனால்தான் இந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பஞ்சாயத்தில் நியாயம் வழங்கக்கூடிய நிலையில் இந்துக்கள் இருக்கிறார்கள், கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் பௌத்தர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் பௌத்தர்களை சேர்ந்தவர்கள் யார் படுகொலை செய்யப்பட்டாலும் அங்கே நீதி வழங்கக்கூடிய நேரத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள். இதை மாற்றாத வரையில் இங்கே எதுவும் மாறப்போவது கிடையாது. அண்ணல் அம்பேத்கரில் இருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வரை நடந்த அத்தனை பட்டியல் சமூக தலைவர்களுடைய படுகொலைகளையும் பாருங்கள். எல்லாமும் இங்கே சந்தேக மரணமாக இருக்கிறது. என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் இந்த இந்து கட்டமைப்பை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள். அதுதான் காரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதி கட்டமைப்புக்கு எதிராக யார் இங்கே சமூக நீதியை பேசுகிறார்களோ, யார் சுதந்திரத்தை பேசுகிறார்களோ, சமத்துவத்தை பேசுகிறார்களோ, சகோதரத்துவத்தை பேசுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது ஏதோ தனிநபர் படுகொலையாக இந்த அரசு சித்தரித்தால் இந்த அரசு அப்படித்தான் சித்தரிக்கும். அரசின் கூட்டணி கட்சிகள் அப்படித்தான் சித்தரிக்கும், ஊடகங்கள் அப்படித்தான் சித்தரிக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே சகஜமான மற்ற தலைவர்களை போல சாதாரண கேள்வியை எழுப்பியவர் கிடையாது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இங்கே ஏதோ ஆளும் வர்க்கத்துடைய ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு இன்னொரு பக்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பியவர் கிடையாது. இங்கே ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். அது இந்துத்துவ மாடலாக இருந்தாலும் சரி, திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த சேரி சமுதாயத்திற்கு விடிவு கிடைக்கவில்லை. இவ்வளவு காலம் எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை, படிப்பதற்கு எங்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை, செய்வதற்கு வேலை கிடைக்கவில்லை, நடப்பதற்கு
சாலை கிடைக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இங்கே ஆட்சியாளர்களாக நாம் இல்லாமல் போனதுதான் காரணம் என்று தொடர்ச்சியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார். இங்கே நாமெல்லாம் அம்பேத்கர் சித்த எல்லோரும் பேசினாலும் ஆளும் வர்க்கத்துடைய யாராவது ஒரு பகுதியை சார்ந்துதான் நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விதிவிலக்காக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே யார் ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் அத்தனை பேரையும் கேள்விக்குள்ளாக்கினார். அவருடைய காணொலிகளை பார்க்கிறோம். எளிமையாக பேசுகிறார். அடுக்குமொழி கிடையாது, ஏற்ற இறக்கம் கிடையாது, எதுகை மோனை கிடையாது, எதுவும் கிடையாது. மிகச் சாதாரணமாக பேசுகிறார். இதோ என்னுடைய தந்தையார் திமுகவை சேர்ந்தவர். என்னை நம்பி என்னுடைய தலைவர் வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தந்தையாரை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் திமுகவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், அண்ணா திமுகவிலிருந்து வந்திருக்கிறீர்கள், காங்கிரசிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கம்யூனிஸ்ட் வந்திருக்கிறீர்கள். ஆக எல்லோரும் உங்கள் தந்தையார் கடைபிடித்த அரசியல் கட்சிகளை புறக்கணித்து விட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் சூரியனுக்கு, உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், கருணாநிதி ஆள வேண்டும், மு.க. ஸ்டாலின் ஆள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி ஆள வேண்டும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மானங்கெட்ட அரசியலாக இருக்கும் என்று இந்த மண்ணில் மனத்தினிவோடு கேள்வி எழுப்பியவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதுதான் ஆளும் வர்க்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எல்லாவற்றையும் சேரி சமுதாயத்திற்கு நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று அவர்கள் மாரடித்துக் கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நம்மிடம் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியை உங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம், ஆடை உடுத்தும் உரிமை நாங்கள் தான் கொடுத்தோம், வேலை வாய்ப்பு நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தோம், நடப்பதற்கான உரிமை நாங்கள் தான் கொடுத்தோம், பேசுவதற்கான உரிமை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று நமக்கு எதுவுமே செய்யாத திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நம்மிடம் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் அண்ணன் கட்டுடைத்தார். தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேனாவை எடுத்து காட்டுவார். இப்படித்தான் காட்டுவார். இந்த பேனா எப்படி எனக்கு வந்தது என்று கேள்வி கேட்பார். இந்த பேனா என்னுடைய தகப்பனாரிடம் இல்லை, என்னுடைய பாட்டனாரிடம் இல்லை, என் தலைமுறையில் யாரிடமும் இந்த பேனா கிடையாது. எப்படி என்னுடைய பாக்கெட்டில் இந்த பேனா வந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த பேனாதான் எனக்கு எழுதும் உரிமையை கொடுத்தது, இந்த பேனாதான் எனக்கு சிந்திக்கும் உரிமையை கொடுத்தது, இந்த பேனாதான் எனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது, இந்த பேனாதான் கல்வி கற்கும் உரிமையை கொடுத்தது, அதுதான் எனக்கு அரசியல் விழிப்புணர்வை கொடுத்தது. இந்த பேனாவை கருணாநிதி பெற்றுக் கொடுக்கவில்லை, இந்த பேனாவை ஜெயலலிதா பெற்றுக் கொடுக்கவில்லை, இந்த பேனாவை கரம்சன் காந்தி பெற்றுக் கொடுக்கவில்லை, நம்ம எல்லாம் மாணவர்களுடன் மரியாதை நடத்திய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த பேனா என்று இந்த எளிய மக்களிடம் அவர் தொடர்ந்து பரப்புரை செய்தார். எந்த தலைவனும் சொல்லாத விஷயம். இங்கே ராகுல் காந்தி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நாம் எல்லாம் வாழ முடியும், இங்கே மு.க. ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வந்தால்தான் நாம் எல்லாம் வாழ முடியும் என்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மிடம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பட்டியலின தலைவர்கள். அந்த ஆட்டு மந்தை கூட்டத்திலிருந்து விலகி, அடிமை கூட்டத்திலிருந்து விலகி, அடிமாட்டு கூட்டத்திலிருந்து விலகி அம்பேத்கரி அரசியலை பகிரங்கமாக இந்த சேரி மக்களுக்கு எடுத்துரைத்த மகத்தான தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதோ உழைக்கும் மக்களை எல்லாம் கூறு போட்டுக் கொண்டு, ஒரு பக்கம் பறையர்கள், இன்னொரு பக்கம் வன்னியர்கள் என்று உழைக்கும் மக்களை கூறு போட்டுக் கொண்டு ஒரு சிறுபான்மை கூட்ட தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. யார் இதை கேள்வி கேட்பது? மக்கள் தொகை எண்ணிக்கையில் 4 இருக்கக்கூடிய சேரி சமுதாயம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியவில்லை. மக்கள் தொகை எண்ணிக்கையில் 15% மேலாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியவில்லை. ஆக உழைக்கும் மக்களை கூறு போட்டு அவர்களை மோதவிட்டு அந்த கலவரத்தில் வருகிற ரத்தத்தை எல்லாம் குடித்த ஓடாய் கூட்டமாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்ற பொழுது உழைக்கும் மக்கள் ஒருங்கிணைவை வலியுறுத்திய தலைவனாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். இவையெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது. எந்த மக்களை ஆட்டு மந்தை கூட்டமாக ஒவ்வொரு தேர்தலிலும் நம்முடைய சின்னங்களை எல்லாம் வரைய வைத்து 100க்கும் 200க்கும் அவர்களை ஓட்டு போட்டு நம்ம ஆட்சி அதிகாரம் நிரந்தரமாக அமர்ந்திருந்தோமே, அது இனி கிடைக்காதல்லவா, ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்தால் கிடைக்காதல்லவா என்று அச்சப்பட்ட இந்த ஆளும் வர்க்க கூட்டம் தான் இதன் பின்னணியில் இருக்கிறது. திமுக மட்டும் கிடையாது, இங்கே சாதி கட்டமைப்பை தன்னுடைய அதிகார கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பின்னணி இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, எல்லா கட்சிகளும் பின்னணியில் இருக்கிறார்கள். எப்படி ஒரு தனி மனிதனை வீழ்த்துவதற்கு இத்தனை கட்சிகள் கூட்டு சேர்ந்தது? வரலாற்றை பாருங்கள். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக எல்லோரும் போராடி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் போராடி கொண்டிருந்த பொழுது ஆற்றின் திசையில் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் இந்தியாவிற்கு விடுதலை கேட்டார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் என் சேரி மக்களுக்கு எங்கே விடுதலை என்று கேட்டார்.
எல்லோரும் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் அவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்படித்தான் தமிழகத்தில் எல்லோரும் திராவிட கட்சிகளின் தேசிய கட்சிகளை நம்பி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது எதிர் திசையில் பயணித்த ஒரு மாவீரனாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார். ஆக அரசியல் போக்கை மாற்றக்கூடிய திசையை அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வெற்றி காலம் கடந்ததாக இருக்கலாம், இன்னும் காலம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சரியான திசையை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். யாரும் இந்த மண்ணில் எழுப்ப தவறிய கேள்விகளை எழுப்பினார். நம்முடைய தலைவர்களை பாருங்கள், ஒரு பக்கம் பௌத்தம் பேசுவார்கள், இன்னொரு பக்கம் சென்றால் கோயிலுக்கு சென்று கும்பாபிஷேகம் நடத்துவார்கள், குடமுழுக்கு செய்வார்கள். நான் பேசிய கொள்கைக்கு நேர்மையாக இல்லாத பல தலைமைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படி கிடையாது. எந்த பௌத்தத்தை பேசினாரோ அந்த பௌத்தத்திற்காக தான் பிறந்த சென்னை மண்ணில் மிகப்பெரிய பௌத்த விகாரை கட்டி எழுப்பினார். யார் செய்திருக்க முடியும்? அந்த பௌத்த விகாரை கட்டியது மட்டும் கிடையாது, தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணம் பௌத்த முறைப்படி நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தான் மட்டும் கிடையாது, தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு, அந்நியாரை அழைத்துக் கொண்டு அப்படித்தான் அவர் பயணித்தார். ஆக தன்னுடைய குடும்பத்தையே இந்த சமுதாயத்திற்காக ஒப்புக் கொடுத்தவராக அவர் இருந்தார். வரலாற்றை படிக்கிறோம். கருப்பர்களை மீட்டெடுப்பதற்கு எண்ணற்ற போராளிகள் போராடினார்கள். அப்பொழுது வாழ்த்து விற்பு ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதினார். விடுதலைக்காக கொல்லப்பட்ட கல்லறைகளில் விடுதலை விதைவளராத கல்லறை என்று எதுவும் கிடையாது. ஓ விடுதலையை எல்லோரும் உங்களிடம் நம்பிக்கை எழுதி விடுவார்கள், நான் உங்களிடம் நம்பிக்கை அளிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆக விடுதலைக்கான விதை விழுந்த இடத்தில் அது எழும்பாத முளைக்காத இடம் என்று எதுவும் கிடையாது. அப்படித்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசிய கோட்பாடு, அவர் பேசிய கருத்தியல், அவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்ந்து இந்த மண்ணில் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். யாரை பார்த்து கேள்வி கேட்டார்? எனக்கு முன்பாக பேசிய அருமை சகோதரர் சரவணன் சொன்னாரே, கல்லுக்கு நிலவிலக்கு என்று கேட்டார். திராவிட மாடல் அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏறத்தாழ 2500 கோடி ரூபாய்க்கு நிலங்களை எல்லாம் மீட்டிருக்கிறது, கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறது. எந்த ஆன்மீகத்திற்கு எதிராக நாங்கள் எல்லாம் பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிறோம் என்று இந்த மாநகர ஆட்சியாளர்கள் இத்தனை காலம் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஆட்சியாளர்கள் அந்த கோயில் நிலங்களை 2500 கோடி ரூபாய்க்கு மீட்டெடுத்திருக்கிறார்கள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி. ஆனால் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆளும் கும்பலால் நமக்கு தரப்படவில்லை, இந்துக்களால் தரப்படவில்லை, இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நமக்கு தரப்பட்டது. அந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கேட்டு எவ்வளவு பேர் உயிர் விட்டிருக்கிறோம். காரணி போராட்டம் நடைபெற்றதே, ஜான் தாமஸ் 7 முறை சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, எங்கு பார்த்தாலும் பஞ்சமி நில போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த கோரிக்கை வைக்காமல் இந்த திராவிட மாடல் அரசு கோயில் நிலங்களை மீட்டெடுக்கும். ஆனால் எவ்வளவு சேரிக்காரன் இறந்தாலும் சேரிக்காரனுக்கு உரிமையான பஞ்சமி நிலங்களை நாங்கள் மீட்டெடுக்க மாட்டோம் சொல்கிறார்களே. யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மானத்தோடு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறானா? 44 கோரிக்கைகளுக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள், ஒரே ஒருவன் கேள்வி எழுப்பியிருப்பானா? எங்களுக்கான நிலம் எங்கே என்ற கேள்வி மானமுள்ள ஒருவன் எழுப்பியிருப்பானா? மானமுள்ள ஒருவன் எழுப்பியிருந்தால் இந்த அரசிற்கு ஆட்டப்பட்டிருக்கும். அண்ணன் தலித்துக்குமார் சொன்னார் அல்லவா, நாமெல்லாம் ஒருங்கிணைந்தால் இந்த அரசை அசைத்து பார்க்கலாம் என்று சொன்னாரே. நிச்சயமாக அசைத்து மட்டுமல்ல, இந்த அரசை தலைகீழாக புரட்டி போட முடியும். நாம் எல்லாம் ஒருங்கிணைந்தால், நேர்மையாக ஒருங்கிணைந்தோம். எல்லோரும் அரசியல் கணக்கோடு இந்த பிரச்சனைகளை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நிலமில்லை என்று எந்த தலைவனும் ஏன் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லை, பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லை? ஒரு கடலுக்கு மத்தியில் ஒரு தீவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீவை மீட்க சொல்லி, கச்சத்தீவை மீட்க சொல்லி எவ்வளவு காலம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 240 ஏக்கர் நிலம் கொண்ட ஒரு கச்சத்தீவு, மக்கள் வாழ்வதற்கு பயனற்ற ஒரு கச்சத்தீவு கடலுக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த கச்சத்தீவை மீட்க கோரி அத்தனை தமிழ் தேசியவாதிகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், தலித் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 240 ஏக்கர் கடல் மத்தியில் பயன்பாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு கச்சத்தீவை விடுவதற்கு இவர்கள் மனம் கிடையாது. ஆனால் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை, நம்முடைய நிலங்களை எல்லாம் வாரி சுருட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகார கும்பல் இதை பார்த்து நம்முடைய தலைவர்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை? நிலம் எங்கே என்று கேள்வி கேட்கவில்லை, நிதி எங்கே என்று கேள்வி கேட்கவில்லை. 15,000 கோடிகள் ஒவ்வொரு ஆண்டு ஒதுக்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியாவது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்று கேள்வி கேட்பிருப்பாங்களா? நிலத்தையும் கேட்பது கிடையாது, நிதியையும் கேட்பது கிடையாது, அதிகாரத்தையும் கேட்பது கிடையாது. தலைவர்கள் மக்களை மானமுள்ளவர்களாக வாழ வைப்பார்கள், மக்களுக்காக தலைவர்கள் போராடுவார்கள், மக்களுக்கு சுயமரியாதை வாழ்வையை பெற்றுக் கொள்வதற்கு தலைவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் தலைவர் என்பவன் இங்கே மான மரியாதை விட்டனாக இருக்கிறான், காலை பிடித்து வாழ்வதாக இருக்கிறான்.
அரசை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு திராவிடர்கள் சட்டமன்றத்தில் அல்ல, பாராளுமன்றத்தில் அல்ல, அவர்கள் ஆட்சியாளர்களாக மாறினாலும் கூட எல்லளவும் சேரி சமுதாயத்திற்கு பயன் கிடையாது. அந்த ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதன் மூலம் தான், மக்களை நேசிக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதன் மூலம் தான் இந்த சேரி மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இவர்கள் ஒருவரை எதிரியாக குற்றம் சாட்டி கொண்டு நம்மை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல், ஆரிய மாடலை பார்த்து அவர்கள் வந்தால் சேரி மக்கள் வாழ முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் வந்தால் வாழ முடியாது என்று சொன்னால், தமிழகத்தை 40 ஆண்டு காலம் நீதானே ஆட்சி செய்கிறாய், ஏன் இவ்வளவு படுகொலைகள்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் படுகொலை செய்யப்பட்டாரா? அன்பு தம்பி தீபக் ராஜ் படுகொலை செய்யப்பட்டாரே, ஏன் தீபக் ராஜ் படுகொலை செய்யப்பட்டார்? எவ்வளவு ஆணவ படுகொலைகள், சாதி மாறி காதலித்தற்காக எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட்டத்திற்காக எவ்வளவு பேர் மீது வழக்குகள், சிறைகள், எவ்வளவு துன்புறுத்தல்கள். இந்தியாவிலேயே சாதி கொடுமைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்கிறது, இந்தியாவிலேயே அதிக சாதி கொடுமைகள் நடைபெறக்கூடிய மாநிலம் தமிழகம் என்று சொல்கிறது. ஏன்? தமிழகம் தான் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆளுகிற மாநிலமாச்சு, பெரியாரின் சமத்துவம் மண்ணாச்சு. இங்கே ஏன் சாதி கொடுமை நடக்கிறது? இங்கே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களா? RSS ஆட்சியில் இருக்கிறதா? இங்கே நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீர்கள். எங்கள் கட்சிகளை நீங்கள் துணைக்கு வைத்துக் கொண்டுதானே ஆட்சியில் இருக்கிறீர்கள். ஏன் எங்கள் சமுதாயம் இங்கே கேட்க நாதியற்ற சமுதாயமாக இருக்கிறது? ஆக ஆளும் வர்க்கத்தோடு கூட்டு சேர்த்துக் கொண்டு கும்பல் அடிப்பதற்கு இங்கே அண்ணல் அம்பேத்கர் பலருக்கு இங்கே தேவைப்படுகிறார். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை அணுகிய விதம் என்பது முற்றிலும் வேறுபாடானது. அவருடைய பெயரை சொல்வதை கூட அவர் கடுமையாக கண்டிப்பார். சொன்னாரே, கருணாநிதியை கலைஞர் என்கிறோம், அண்ணாதுரையை அண்ணா என்கிறோம், ராஜாஜியை மூதறிஞர் என்கிறோம், காந்தியை மகாத்மா என்கிறோம், நேருவை மாமா என்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் மான உணர்ச்சியுடன் மகத்தான ஒரு வாழ்க்கை தந்த புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும் அம்பேத்கர் சொல்கிறோமே, இந்த மானக்கேடு இல்லையா என்று ஒரு தலைவன் நம்மை பார்த்து வழிநடத்தி இருப்பானா? எவ்வளவு இவர்கள் ஜெய்பீம் கோஷத்தை நாம் கொச்சைப்படுத்தினார்கள். ஆக ஒரு பௌத்த பண்பாட்டு பேச்சாளராக இருந்தார். வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம், யாரெல்லாம் இந்துத்துவத்துக்கு எதிராக பௌத்த கோட்பாட்டில் என்று பேசினார்களோ, போராடினார்களோ, அவர்களுக்கு பௌத்தத்தை பற்றி தெரியாது. ஆனால் அவர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அசோகர் ஆட்சி காலத்தின் முடிவில் ஒவ்வொரு புத்த பிக்கும் வேட்டையாடப்பட்டார். அவருடைய தலைக்கு 100 பொற்காசுகள் அறிவிக்கப்பட்டது. அதிலிருந்து 2000 ஆண்டுகள் கழித்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுகிறார். 10 கோடி விளைவிக்கப்படுகிறது. இந்த சமுதாயம் எங்கே மாறி இருக்கிறது? சேரிக்காரன் சேரியிலே இருக்கிறான், ஊர்க்கெடுக்காரன் ஊரில் இருக்கிறான். இங்கே எல்லா தத்துவம் பேசப்படுகிறது. எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் வருகிறார்கள், பெரியாரிஸ்டுகள் வருகிறார்கள், தமிழ் தேசியவாதிகள் வருகிறார்கள், அங்கே திராவிட தேசியவாதிகள் வருகிறார்கள், இந்துத்துவவாதிகள் வருகிறார்கள், அம்பேத்கர்வாதிகள் வருகிறார்கள். எல்லோரும் கூடி பேசுகிறோம், கலைகிறோம். சேரிக்காரன் சேரிக்கு போய்விடுகிறான், தமிழ் தேசியவாதி ஊருக்கு போகிறான், கம்யூனிஸ்ட் ஊருக்கு போகிறான், பெரியார் ஊருக்கு போகிறான், அம்பேத்கர்வாதி மட்டும் சேரிக்கு போகிறான். எவ்வளவு பெரிய மானக்கேடு! நீங்கள் பேசுகிற தத்துவம் எங்களை ஏன் விடுவிக்கவில்லை? இங்க 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக பெரியாரின் பெயரால் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்களே, எந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆளுகிற இந்த மாநிலத்தில் தானே சேரி மக்கள் 4 மேனியும் பொழுதர் வண்ணமும் கொலை செய்யப்படுகிறார்கள், குரூரமாக நடத்தப்படுகிறார்கள். ஆக நீங்கள் ஆளுகிற லட்சணம் அதுதான். நீங்கள் ஆளுவதால் எங்களுக்கு பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆளக்கூடாது. நிரந்தர ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை அதிகாரத்திலிருந்து கீழிறக்கம் செய்து அதிகாரமற்ற சேரி மக்களை அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்று கனவு கண்டவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அந்த கனவுதான் அவர்களை அச்சுறுத்தியது. ஆக எல்லோரும் நம் வசம் வந்து விட்டார்கள். எல்லோரும் நமக்கு கையெடுத்து பணிகிறார்கள், காலில் விழுந்து பணிகிறார்கள். எல்லோரும் எப்படி உட்கார வைத்தாலும் உட்கார்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் ஏன் நம் அறிவாலயத்தின் பக்கமே வருவது கிடையாது? அறிவாலய ஆண்டுகளின் காலை தொட்டு காலை கல்வி கும்பிடாத ஒரு மானமுள்ள தலைவராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார். அதுதான் இந்த பொறுக்கிகளுக்கு அவர் மீது கோபம் வருவதற்கு காரணம். ஒரு தனி மனிதராக அவரை வீழ்த்தி விட முடியுமா? அது கூலிப்படை கும்பல் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு எந்த கூலிப்படை கும்பலுக்கு துணிவு இருக்கிறது? கூலிப்படை கும்பலை அரசு கண்காணிக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் எவ்வளவு பேர் கூடுவீர்கள்? எத்தனை மணி நேரம் பேசுவீர்கள்? யாரெல்லாம் வருவார்கள்? என்ன பேசுவார்கள்?
யார் தலைமை, அவருடைய பின்னணி என்ன, இவருடைய பின்னணி என்ற காவல்துறை எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியுடைய 3வது தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவருக்குள்ள எதிரிகளை நீங்கள் கண்காணித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் கோட்டை விட்டீர்கள்? தெரிந்தே கோட்டை விட்டீர்கள். அதுதான் இங்கே பிரச்சனை. அண்ணாமலைக்கு இந்த நெருக்கடி இருந்திருந்தால் அத்தனை பேரையும் நீங்கள் கண்காணித்திருப்பீர்கள். உதயநிதிக்கு இந்த நெருக்கடி இருந்திருந்தால் அத்தனை பேரையும் நீங்கள் கண்காணித்திருப்பீர்கள். ஆளுமிருகத்துடைய பேர பிள்ளைகளுக்கு இன்ப நிதிக்கு இருந்தால் கூட நீங்கள் கண்காணித்திருப்பீர்கள். ஆனால் இந்த நெருக்கடி சேரில் வாழ்ந்த சேரி மக்களுக்காக உழைத்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்தது. அதனால் தான் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? தமிழ்நாட்டிலே உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய காவல்துறை என்று மாறுதட்டிக் கொள்வீர்களே, வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? இந்த படுகொலையை நீங்கள் கோட்டை விட்டீர்களே, உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? எப்படி நீங்கள் மாறுதட்டிக் கொள்வீர்கள்? உலகத்திலேயே 2வது பெரிய காவல்துறை என்று தப்பாக சொல்கிறீர்கள். தலைகீழாக பார்த்தால் 2வதாக நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மை அதுதான். ஆக காவல்துறை, அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அதிகாரம் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு நம்மளுடைய தலைவனை படுகொலை செய்திருக்கிறது. இதுதான் எல்லா தலைவருக்கும் நடக்கும். ஆக அவருக்கு சிபிஐ வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். ஏன் அரசுக்கு தயக்கம்? எங்கள் வீட்டில் இழவு நடந்திருக்கிறது, என்னுடைய சகோதரன் இறந்திருக்கிறார், யார் விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் 15 நாட்களுக்கு மேலாக வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம், சிபிஐ விசாரணை வழங்கு என்று. ஒரு தேசிய கட்சியுடைய தலைவி பகன்சி மாயாவதி கோரிக்கை விட்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சிபிஐக்கு உத்தரவிக்க வேண்டுமா? ஏன் உத்தரவிடவில்லை? இதை நீங்கள் மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு அரசின் மீது நம்பிக்கை கிடையாது, இந்த காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எல்லளவும் கிடையாது. உங்களை நம்பினால் கடந்த காலத்தில் எப்படி சேரி சமுதாயம் ரத்த சகதியில் மூழ்கடிக்கப்பட்டதோ அப்படித்தான் இனிவரும் காலத்தில் நடக்கும். வரலாறு நெடுக்க பாருங்கள். முதுகுளத்தூர் கலவரத்தில் தியாகி இம்மானுவேல் சேகரன் படுகொலையில் தொடங்கி வெண்மணியில் இருந்து ஆரம்பித்து, விழுப்புரத்தில் ஆரம்பித்து, மேலவளவு, தாமிரபரணி என்று உங்கள் ஆட்சியில் எவ்வளவு ரத்தங்களை நாங்கள் சிந்தி இருக்கிறோம். உங்கள் காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தது? இந்த ஆட்சியாளர்கள் யாரை காப்பாற்றினார்கள்? இந்த மானங்கட்ட ஆட்சியாளர் யாருக்கு துணை நின்றார்கள்? இவர்கள் எல்லாம் நேர்மையாக இருந்திருந்தால் நாங்கள் ஏன் ஆயுதத்தை எடுக்கப் போகிறோம்? சரவணன் ஏன் ஆயுதத்தை எடுக்கப் போகிறார்? தலித் இளைஞர்கள் ஏன் ஆயுதத்தை எடுக்கப் போகிறார்கள்? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காக்கி சட்டை கும்பல் தன் கடமையை காட்டில் பறக்கவிட்டது. அதனால்தான் சட்டத்தின் உதவி தேவைப்பட்ட நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நீ நேர்மையாக இருக்கிறதால் நான் ஏன் ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறோம்? நீ நேர்மையாக இல்லை. யார் குற்றவாளி? கடமை மறைந்த காக்கி சட்டை தான் குற்றவாளி, கடமை மறைந்த அரசு தான் குற்றவாளி. நாங்கள் குற்றவாளி கிடையாது. ஆனால் எங்கள் மீது வழக்கு, எங்கள் மீது சிறை, எங்கள் மீது சிறை கூட்டணியில் சித்திரவதை, இதையெல்லாம் இந்த நாடா இதெல்லாம்? ஆனால் உங்களைத்தான் எங்கள் தலைவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. எதிரிகளை பார்த்தால் கூட எங்களுக்கு அச்சமில்லை, எங்கள் தலைவர்களை பார்த்தால் தான் எங்களுக்கு அச்சம். இவ்வளவு நடந்த பிறகு கூட மாநில அரசின் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சொல்கிறார்களே, எவ்வளவு மானம் கெட்ட ஒரு அறிக்கை! அரசை எந்த நெருக்கடிக்கும் ஆளாக்காத ஒரு அறிக்கையை நம்முடைய தலைவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சேரி சமுதாயத்திற்கு எதிரானவர்கள். இந்த சூழ்நிலையில் நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் பகைத்தால் என்ன, யார் எதிர்த்தால் என்ன? ஒரு அருமை என்ன ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இணைந்து நிற்க வேண்டியவர் இணைந்து நிற்காமல் ஆளும் கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மானக்கெட்ட தன்மையை நாம் கண்டிக்க வேண்டாமா? இதற்காக நீங்க எல்லாம் தூக்கு மாட்டி தொங்கி இருக்க வேண்டாமா? ஆக வரலாறு முழுவதும் இப்படித்தான் நடக்கிறது. ஆக ஆளும் அரசை நம்பியோ காவல்துறை நம்பியோ இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆக வழக்கை மத்திய அரசின் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை. எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். சேரி மக்களையும் தலைவர்களையும் இனி எங்களால் காப்பாற்ற முடியாது என்று அரசும் ஆளுமர்கமும் காவல்துறையும் கையை விரித்து நீங்கள் ஒதுங்கி நின்று பார்த்தால் எங்களுக்கு எதிராக எத்தனை கூலிப்படை வந்தாலும், எத்தனை மிகப்பெரிய அசுரர்கள் வந்தாலும் அவர்களை ஒழித்து கட்டி நம்ம ஜனநாயக போய் நடைமுறைப்படுத்துவது நான் தயாராக இருக்கிறோம். ஆக வீரத்திற்கு பஞ்சமில்லாத சமுதாயம் தான் எங்கள் சமுதாயம். ஆனால் எங்கள் உழைப்பையும் வீரத்தையும் நீங்கள் காலம் காலமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக அது பயன்படவில்லை. அதுதான் எங்கள் தலைவர்கள் படுகொலைக்கு காரணம். ஆக என் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாமெல்லாம் நீதி கேட்டு கூடியிருக்கிறோம்.
நீதி கேட்டு போராடி கொண்டிருக்க நாம் இன்னொன்றையும் நாம் மனதில் ஏற்க வேண்டும். அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது அவர் எழுப்பிய கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவதுதான். எந்த ஆட்சியாளர்களை பார்த்து தொடர்ந்து கேள்வி எழுப்பினாரோ அந்த கேள்வியை நாம் தொடர்ந்து எழுப்ப வேண்டும். எந்த களத்தில் நின்று போராடினாரோ அந்த களத்தில் நிற்க வேண்டும். எந்த மக்களுக்காக நின்றாரோ அந்த மக்கள் பக்கம் நிற்க வேண்டும். அதுதான் அவருக்கு உண்மையான அஞ்சலியாக இருக்கும். ஆகவே அஞ்சுவதை கெஞ்சுவதை நிறுத்துவோம். அறவலிமை மரவலிமை பெருக்குவோம். அரசியல் பொருளியல் பழகுவோம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னவனாய் வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.